நம்முடைய சுயத்தினால் நம்முடைய பலத்தினால் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய பிரசன்னத்தினால் எல்லாம். ஆமென். வேதம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில காரியங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கரெக்டான ஒரு டிசைட் பண்ணிடணும். சில காரியத்தில் மட்டும் அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது இருக்கவே கூடாது. எத்தனை பேர் சொல்லலாம், எத்தனை பேர் வழி நடத்தலாம், எவ்வளோ பேர் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம தடுமாறவே கூடாது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, அவர் ஒரு டிசைட் பண்ணார். என்ன டிசைட் பண்ணார்னா, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வந்து பிடுங்கி வாங்க மாட்டேன், அடித்து பிடுங்கி சண்டை போட்டு வாங்க மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் என் தலை மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறது தானாய் வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். அதனால தான் சவுலை வந்து அடிங்கன்னு சொல்லுங்கிறாங்க, சவுலை கொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீது வந்து அவருடைய அவர் டிசைட் பண்ணதை வந்து அவர் மாறவே இல்லை. எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. சிலர் வந்து இது கர்த்தரே வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை உண்டு பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் எப்போவுமே வந்து அடித்து பிடுங்கி இந்த மாதிரி வந்து நான் வாங்க மாட்டேன். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா, எனக்கு அந்த ராஜபதியை கொடுக்கணும்னு நினச்சா, என்ன அது தாண்டி என் தலை மேலே வரும், கண்டிப்பாக வரும். அதை வந்து அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் வந்து அதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தார். நான் அவர் மேலே கை வைக்க மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேலே கை வைக்க மாட்டேன்ற அந்த எடுத்த அந்த முடிவை வந்து கடைசி வரைக்கும் எத்தனையோ வருடங்கள் வந்து சவுல் துரத்திட்டே வராரு. எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குது, சாதாரணமான வாய்ப்பு அல்ல. சவுல் வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் குதிரைகளை எல்லாம் சுற்றி படுக்க வச்சு சென்டரில் அவர் நைட்டு படுத்து தூங்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை யாராவது ஒருத்தர் தூரத்தில் இருந்து வர்றதை பார்த்துட்டாங்கன்னா இந்த குதிரைகள் அசையும் பாருங்க, அசைஞ்சிருச்சுன்னா அதில் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஓசையை பார்த்து நம்ம எழுமணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படுத்து கிடக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த குதிரைகள் வந்து நித்திரை, அவ்வளோதான், அந்த குதிரை வந்து எந்திரிக்கலை. ஆனால் கூட அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவர் எடுத்த முடிவில் வந்து மாறவே இல்லை. நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கியோ சண்டை போட்டோ வாக்குவாதம் பண்ணியோ கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கர்த்தர் தருவார். இன்னொன்று, சங்கீதக்காரன் தாவீது எடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய முடிவு என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி என்னை துரத்திட்டு வர்றாரு, ஆனால் நான் வந்து அவருக்கு பின்னாடி நான் துரத்திட்டே போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காரியத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகக்கூடாதுன்னா, சண்டைக்கே போகக்கூடாது, வாக்குவாதத்திற்கே போகக்கூடாது. இது அதற்கு அது என்ன நடந்தாலும் சரி நமக்கு அது வேலை இல்லை அப்படின்றதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அதுக்கு பின்னாடி நீங்கள் போகிற அந்த நடைகள், அதற்காக செலவு பண்ணுற இந்த பணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ஈசாக்கை பாருங்க. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய டிசைட் பண்ணியிருந்தாரு. நீ என்ன வேணாலும் என்ன பண்ணுப்பா, நீ ஏசைக்க வேணா மூடிக்கோ, சித்தனா வேணா மூடிக்கோ, ஆனால் எனக்கு ஒன்று உண்டு, நீ என்னை வெட்ட நான் வளர்ந்துட்டு தான் இருப்பேன், நீ கொட்ட நான் போயிட்டு தான் இருப்பேன். நீ என்ன பண்ணினாலும், நீ எத்தனை வாசலை அடைச்சு போட்டாலும், நீ எத்தனை வாசலுக்கு விரோதமா வந்து நின்னாலும், எனக்காக என்னுடைய ஆண்டவர் ஒரு வாசலை கண்டிப்பாக திறப்பார். அதை ஒருவராலும் அடைக்கவே முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து நீங்க சில காரியத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது உங்களுடைய மனசை மாத்தினா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுல, அதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில காரியங்கள் வந்து அது நமக்குரியது அல்ல. கர்த்தர் சொல்லும் போது கூட என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை செய்ய போகிறவர் கர்த்தர்.
கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம சும்மா இருப்போம். அதனால நம்ம அப்படி அதுக்காக ஓட வேண்டாம், அதுக்காக அலைய வேண்டாம். நான் நம்புகிறேன், அப்படி ஒருவேளை அவர்கள் பிடுங்கி எடுக்கிறதா இருந்தா கூட நான் நம்புறேன், அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். அவங்க எடுத்ததற்கு பல மடங்கு நமக்கு திரும்பி தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, குறுக்கு வழியாய் அல்ல ஆண்டவரே, இன்னொரு வழியாய் அல்ல, இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படி அடிச்சு அப்படியே சத்தம் போட்டு அப்படி அல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என்ன நிக்க வச்சு, என்ன ஆசீர்வதிச்சு, என்னுடைய எல்லையை பெரிதாக்கி எனக்கு ஒன்றை நீர் கொடுத்து என்னை வளர்த்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்மள ஆண்டவர் வளர்த்தணும், தனிப்பட்ட விதத்தில் நம்மளை வளர்த்தணும், நம்மளை அவர் உருவாக்கி நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படணும். அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணுமே தவிர எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒன்று, சில காரியத்திற்கு பின்னாடி நான் என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன். அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ராஜா. நான் சும்மா இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க ராஜா. யார் நோண்டலாம், யார் என்ன பண்ணலாம், ஆனா எனக்கு ஒரு கிருபை வேணும். எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு 1000 பேர் இருக்கலாம், என்னை சுத்தி எத்தனை பேர் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், எனக்கு உதவி செய்கிறேன்னு எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா ஒன்று நான் நினைப்பேன், என்னுடைய வேலை அது அல்ல, என்னுடைய வேலை அது அல்ல. என்னுடைய வேலை கர்த்தரை நோக்கி பார்க்கிறது மட்டும்தான். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னுடைய வழக்காடிகளோட வழக்காடுவார், அவர் எனக்காக நியாயத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது, ஒருவரும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய தைரியம், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் நமக்கு எதிராக இருக்கிற, இல்லை நமக்கு வித்தியாசமா இருக்கிற, நம்மளை திட்டுற, நம்மளை குறித்து ஒருவேளை தப்பா பேசுற, இல்லைன்னா உங்களை குறித்து கோல் சொல்லுகிற யாரா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுடைய, ஒரு தலைவியினுடைய ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி போகாம இருக்கிறது தான் பெரிய குவாலிட்டி. ஆமென். எனக்கு இதுக்கு இந்த யோசேப்பெல்லாம் மிகப்பெரிய உதாரணம் பாருங்க. அவர் ஒரு டிசைன்மெண்ட் பண்ணிட்டார், இல்லை நான் அந்த வேலைக்கு போகவே மாட்டேன், ஒன்றை மாட்டி கொடுக்குறதோ, ஒன்றை பிடிச்சி கொடுக்குறதோ, இல்லை நீ தப்பானவான்னு சொல்றதோ ப்ரூவ் பண்ணுறதோ, இது எனக்கு வேலை இல்லை, இது எனக்கு வேலை இல்லை. அதே போல அவனுடைய சகோதரர்களும் அப்படிதான். அவனுடைய சகோதரர்களும் அவனுக்கு அவ்வளவு தீங்கு செய்த போதிலும் தன்னுடைய தகப்பனை பார்த்தாப்பா, இவனெல்லாம் துரோகிங்க, இவனெல்லாம் கூட வச்சுக்காதீங்க, இவனு என்ன பண்ணானோ தெரியுமா, எவ்வளோ காசுக்கு என்ன வித்துட்டாங்க தெரியுமா, எந்த காரியத்தையும் அவர் சொல்லவே இல்லை. என்னுடைய வேலை அது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு என்ன நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடப்பது இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், உங்க வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உங்க மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமே இல்லை. எனக்காக மிகப்பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோம் எல்லாரும், உம் வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. சொல்லுவோம், உம் வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி, உங்க வல்லமை ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா ஓசேனோ, யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனோ, யெகோவா
செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. சத்தமாயனை தள்ளாமல் இல்லாமல் சொல்லுவோம். கத்த நல்லவர், கத்த நல்லவர். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க வல்லமைக்கு ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கே முடிவு ஒன்று. சத்தமா சொல்லுங்க. எஸ், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. முடிவு ஒன்றும் இல்லை உங்க வல்லமைக்கு முன்பாய். ஒன்றும் நிற்பதில்லை மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. யெகோவா கர்த்தர் நல்லவர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ, யெகோவா சேவையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுது, தானியேலுக்கு அந்த ராஜாவை ரொம்ப நல்ல பழக்கம், ரொம்ப நல்லா தெரியும். ராஜாவும் அவனும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் அந்த கூட வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி தாவீதை தான் குறி வச்சு இந்த சைனை வாங்குறாங்கன்னு யாருக்கு தெரியாதுன்னா ராஜாவுக்கு தெரியாது. இப்போ ராஜா சைன் போட்டார். ராஜா சைன் போட்டதுக்கு அப்புறமும் தானியேல் தான் முன்பு ஜெபித்து வந்தபடியே திரும்ப ஜெபிக்கிறான். ஆனால் தனக்கு தெரியும், தனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சரி, எதுக்கும் போய் ஒரு வார்த்தை ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா, அவர்கிட்ட போய் கேட்கலாம். வேதம் சொல்லுது அந்த மாதிரி தானியேல் போனதாக வேதம் சொல்லவே இல்லை, போகவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் போகிற வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. நான் எப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா வேதம் சொல்லுது தானியேல் ராஜாவை தேடி போகல. யாரு தானியேலை தேடி யார் வந்துச்சுன்னா ராஜாவை ஆண்டவர் தானியேலை தேடி வர பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பாதைன்றது கொஞ்சம் கடினமான பாதை தான். நம்ம நினைக்கிறது மாதிரி உடனே நடக்காது, அப்ப நடக்காது. ஆனா ஒன்று, நீங்க சில முடிவை எடுத்து அதுல உறுதியா இருந்தீங்கன்னா அந்த டைம் வரும்போது சகல காரியத்தையும் கர்த்தரே நமக்கு முன்பாக சாதகமாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதனால சில காரியத்தை எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு முடிவோட இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, வேற நமக்கு அந்த வேலை கிடையாது, எனக்கு அந்த வேலை இல்லை, நான் அப்படி போக மாட்டேன். இது கூட இருக்கிறவங்க வேதம் சொல்லுது, ஒரு சிங்க கெபிக்குள்ள பின்னாடி தாவீது இருக்கிறான், முன்னாடி சவுல் என்ன பண்றாங்கன்னா மலஜலம் கழிக்கிறான். அப்படின்னா நீ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் பாத்ரூம் போகும்போது அவன் பின்னாடி உட்கார்ந்து அந்த அந்த தொங்கலை அறுக்கணும் அப்படின்றது எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ நாத்தம், எவ்வளோ மோசமான இடம். எதுக்கு இந்த மாதிரி நம்ம பாடுபடணும்? அதனால தான் பின்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு தேவையா, இது உங்களுக்கு தேவையா? இன்னொன்னு சொல்றாங்க, இதுக்கு மேல ஆண்டவர் உங்க பக்கத்துல கொண்டு இந்த சவுலை தர முடியுமா? இது யாரு கொண்டு கொடுத்துருக்கான்னு சொன்னா, இது கர்த்தரே கொல்லும்படியா உங்களுக்கு முன்னாடி. ஆனா தாவீதுக்கு ஒரு அறிவு இருக்குது, இல்ல 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 இல்ல, என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதுமே இப்படி கொன்னு எடுக்க வைக்கிறவர் அல்ல, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன்.
அந்த நாத்தத்தின் மத்தியிலையும் அந்த வஸ்திர தொங்கலை அறுத்து, இதை பாருங்க, நான் நீதி உள்ளவன், நான் நீதி உள்ளவன். அப்போ மனசுக்குள்ள சில முடிவை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா, என்ன நடந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் உறுதியா மட்டும் இருங்க. அந்த நாள் வரும், அந்த சமயம் வரும், காரியம் உங்களுக்கு வாய்க்கும். காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர்கள் செய்த அனைத்து தீமைகளும் உங்களுக்கு நன்மையாகவே மாறும். அவர்கள் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாகவே மாற பண்ணுவார். ஹல்லேலூயா.